ஸோ கொஷின் நம்பர் 1க்கான விளக்கம். ஒரு குழுவில் உள்ள 20 பெண்களினுடைய சராசரி வயது 15, அதே போன்று 25 ஆண்களுடைய சராசரி வயது 24 எனில் அக்குழுவினுடைய சராசரி வயது என்ன? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 20 பெண்களுடைய சராசரி வயது, அப்போ 20 × 15 300. அடுத்தது ஆண்கள் 25 ஆண்கள், அவர்களுடைய சராசரி வயது 24. இப்போ 25 × 24 5 22 4 8 8 10 5 10 மிச்சம் 1 2 4 1 5 0 0 600. ஸோ அக்குழுவின் சராசரி வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 0 0 900. இங்கே இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்களுடைய எண்ணிக்கை முதல்ல ஆட் பண்ணுங்கள். அப்போ 45. ஸோ சராசரி தானே கேட்குறாங்க. அப்போ 900 ÷ 45. ஸோ ஒரு 45 45 2 45 90. ஸோ 20. ஆப்ஷன் பிங்கிறது அதற்கு சரியான விடை. ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 2. சர்மாவினுடைய தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் 1/4 பாகமாகும். 6 ஆண்டுக்கு முன் தந்தையின் வயதானது சர்மாவினுடைய வயதைப் போல 7 மடங்காக இருந்தது. அவர்களுடைய தற்போதைய வயதை காண்க. இது கொஷின். சரி, ஸோ சர்மாவினது தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் 1/4 பாகம். எப்படி எழுதுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு ஷர்மா அப்படின்னு எழுதுவோம், அவர்களுடைய தந்தை அப்படின்னு தனியாக எழுதிக்குவோம். சரிங்களா? ஸோ சர்மாவினது தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் 1/4 பாகம். அப்போ தந்தையினுடைய வயது எக்ஸ்னா, ஸோ அவருடைய அதில் 1/4 பாகம் அப்படிங்கிறது x/4. ஸோ பின்னமாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 4 இங்கே கொண்டு போயிடலாம். அதாவது தந்தையினுடைய வயது 4x இருந்தால், சரிங்களா, தந்தையினுடைய வயது 4x இருந்தால் அதில் 1/4 பங்கு, அதாவது 4xல் 1/4 பங்கு, இது கேன்சல் ஆகிடலாமா? அப்போது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஆனால் இதை நம்ம இந்த பின்னமாக இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இந்த 4 இங்கே கொண்டு போயிடும். ஸோ 4x எக்ஸு. சரிங்களா? அடுத்தது 6 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயதானது ஷர்மாவின் வயதை போல் 7 மடங்கு. சரிங்களா? இது தற்போதைய ஏஜு. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 இயர்ஸ் முன்பு, அப்போது எக்ஸு -6ன்னு சேர்த்துக்கிறேன். இங்கேயும் 4x -6ன்னு சேர்த்துக்கிறேன். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயதானது ஷர்மாவின் வயதை போல் 7 மடங்கு ஆகும். ஸோ ஷர்மாவினது வயதை போல் 7 மடங்கு தந்தையின் வயதாக இருக்குது. ரைட். ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாம். இது உள்ளே பெருக்கிக்கலாம் 7. இப்போ 7x அப்புறம் -42 4x -x. எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ 7x - 4xனா 3x. இந்த சைடு 42 - x இருக்கு. அப்போ 40. ஸோ 3x 42ல் 6 போச்சுன்னா எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தா 36. அடுத்து x 36/3. ஸோ 1 3 3 2 3 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 12. அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க, அவர்களுடைய தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. தற்போதைய வயது இங்கே இருக்குது. ஸோ இங்கே 12ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம் கண்டுபிடிச்சது. இங்கே 42 48. சரிங்களா? அப்போ ஆன்சர் 12 மற்றும் 48. ஆப்ஷன் சிங்கிறது அதற்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 3. தந்தையின் வயது மகனை போல 4 மடங்கு. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வயது மகனின் வயதை போல 2.5 மடங்கு எனில், மேலும் 10 ஆண்டுகள் கழித்து அவர் வயது மகனின் வயதில் எத்தனை மடங்காக இருக்கும்? சரி, ஃபஸ்ட்டு தந்தை மற்றும் மகனுடைய வயது கொடுத்துருக்காங்களா? தந்தை மகன் வயது. ஸோ மகனுடைய வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தையினது 4x. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க தந்தையின் வயது தனது மகனை போன்று 4 மடங்குன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது 8 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறனால நம்ம x + 8ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 4x + 8ன்னு எடுத்துக்கலாம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வயது மகனின் வயதை விட 2.5 மடங்கு அதிகமாக.
ஸோ மகனுடைய வயதை விட 2.5 மடங்கு அதிகம். ஸோ மகன் வந்து 2.5 மடங்கு பெருக்கிக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போது எக்ஸு ப்ளஸ் 8 2.5 மடங்கு அப்படிங்கிறது கலப்பு பின்னத்தில் இருக்குது. முழு பின்னமும் மாற்றினா 2 2 4 5/2. ஸோ 5/2. சரிங்களா? யாருடைய வயது? தந்தையினது வயது. 4x + 8 = 5/2 ஆஃப் x + 8. இப்போ இதில் சிம்பிளை பண்ணிக்கிறோம். இந்த 2 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 8x 8 2 16. இது உள்ளே பிரிக்கிறீங்கன்னா 5x + 40. அடுத்து எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். அதாவது 8x - 5x வந்துச்சுன்னா 3x. இந்த 16 அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு 24. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 8. சரிங்களா? 3 8 24. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? 8 எனில் மேலும் 10 ஆண்டுகளில் அவனுடைய வயது மகனின் வயதை விட எத்தனை மடங்குகள் இருக்கும்? 10 வருஷத்துக்கு அப்புறம், இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம், சரிங்களா, அவனுடைய வயது மகனின் வயதை விட எத்தனை மடங்குகள் இருக்கும்? சரி, ஃபஸ்ட்டு இந்த 8 வருஷத்தில் எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4 8 32, 32 8 40. சரிங்களா? அதாவது 4x + 8. அப்போது 32 + 8 = 40. அங்கே வந்து x + 8. அப்போனா 8 + 8 வந்து 16. சரிங்களா? இன்னும் 10 வருஷம் கழிச்சு, அப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சுன்னா இதோட 10 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 ஆட் பண்ணிங்கன்னா 50 26. ஸோ அவங்க வந்து கேட்குற கொஷின் அவருடைய வயது மகனின் வயதை விட எத்தனை மடங்குகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறனால நம்ம என்ன பண்ணுறோம்? 50 / 26ன்னு போடுறோம். சரிங்களா? ஸோ அடித்து போட்டிங்கன்னா, அதாவது வகுத்து போட்டிங்கன்னா 50 26னா 1 26 26. ஏன்னா 2 26 52 போயிடுது. ஸோ 10ல் 6 போச்சுன்னா 4, 3ல் 2 போச்சுன்னா 2. ஸோ 24ன்னு வருது. ஸோ 1 24/26ன்னு வரும். 1 2 2 4 1 2 3 2 6. ஸோ ஆன்சர் வந்து 1 12/13ங்கிறது ஆன்சர். கொஷின் நம்பர் 4. பியின் வயது ஏயின் வயது போல 2 மடங்கு, ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. சியின் வயது ஏயின் வயதில் பாதி, ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. இதில் இளையவர் மற்றும் முதியவர் இணையது. ஸோ கொஷின் பார்க்க தான் அந்த மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்கிற வேரியபிளை வந்து நம்ம தனியாக எழுதிக்கலாம். என்னென்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க? ஏ பி சி டி இ எல்லாம் கொடுக்கல, எஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, சம் சால்வ் பண்ணலாம். பியின் வயது ஏயின் வயது போல் 2 மடங்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பியினது வயது ஏயினது வயது போல் 2 மடங்கு. அப்போ இது எக்ஸ்னால் இது 2x இருக்கும்னு அர்த்தம். அப்போ தான் ஏயினது வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இது எக்ஸ்னால் இது 2x. சரிங்களா? ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. இது எஃப்பின் வயதில் பாதி தான் இந்த 2xங்கிறாங்க. அப்போ எஃப்ங்கிறது என்னது? 4x. இந்த 2 மேலே போச்சுன்னா 4x. சரி, அடுத்தது பார்க்கலாம். சியின் வயது ஏயின் வயதில் பாதி. அப்போ x/2. ஆனால் சியின் வயது டியின் வயதில் 2 மடங்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சியின் வயது டியின் வயதில் 2 மடங்கு. அப்போ 2d. அப்போ சியோட வேல்யூ நமக்கு தெரியும் x/2ன்னு சொல்லிட்டு. அப்போ 2d. டி மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2வை இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்போ x/4ன்னு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ சியின் வயது டியின் வயதில் 2 மடங்கு. அதனால தான் c = 2d. சிக்கு தான் நமக்கு தெரியும் x/2ன்னு சொல்லிட்டு. அதனால் 2வை கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா x/4ன்னு வந்துடும். இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. நமக்கு பின்னமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இருக்கிறதுலே பெரிய வேல்யூ என்னது? 4. அப்போ 4ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. நமக்கு பின்னம் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ 4ஆல் பெருக்க ஏங்கிறது என்னவாயிரும்? 4x ஆயிரும். பிங்கிறது என்னவாயிரும்? 8x ஆயிரும். இது வந்து என்னவாயிரும்? x/2 × 4னா 2x ஆயிரும். சரிங்களா? இது எக்ஸாக மாறிடும். இது 16x மாறிடும். சரிங்களா? இப்போ இருக்கிறதுலே யார் சின்னது? இங்கே பாருங்கள், டி தான் சின்னவர். இருக்கிறதுலே யார் பெரியவர்? எஃப் தான் பெரியவர். ஸோ கொஷின் எப்படி கேட்குறாங்க? இளையவர் மற்றும் முதியவர். இளையவர் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ டி மற்றும் எஃப். ஸோ டி மற்றும் எஃப் ஆப்ஷன் பிங்கிறதான் சரியான விடை. ஸோ எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம், 1 கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இளையவர் மற்றும் முதியவர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். ஓகே, கொஷின் நம்பர் 5. ஒரு குடும்பத்தில்
தாய் தந்தை மகனுடைய சராசரி வயது வந்து 42. மகனுக்கு திருமணம் முடிந்து 1 ஆண்டு கழித்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு 5 வயது ஆகும்போது குடும்பத்தினுடைய சராசரி வயது 36 என மாறியது. எனில் திருமணத்தின் போது மருமகனுடைய வயது என்ன? கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமணத்தின் போது மருமகனுடைய வயது என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய், அதாவது மதர், அப்புறம் தந்தை ஃபாதர், அப்புறம் அவங்களுடைய சன், இவங்களுடைய மொத்த வயது பார்த்தோம்னா சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 42. எத்தனை பேர்? 3 பேர். அப்போ 42 × 3 2 6 4 3 12 126. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழித்து குழந்தை பிறக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு வயது 5 வயசு ஆகும்போது குடும்பத்தினுடைய சராசரி வயசு. ஸோ அப்போது எத்தனை பேர் இருப்பாங்க? மதர் இருப்பாங்க, ஃபாதர் இருப்பாங்க, சன் இருப்பாங்க, அப்புறம் மருமகள் டாட்டர் இன்லா இருப்பாங்க, அப்புறம் அந்த குழந்தை இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சராசரி வயது வந்து 36. ஸோ டோட்டல் 6 5 33 5 15 180. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருமணமாகி, சரிங்களா, திருமணமாகி 1 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறந்திருக்கு. 1 வருடம் கழித்து குழந்தை பிறந்துள்ளது. சரிங்களா? திருமணமாகி 1 வருஷம் கழித்து குழந்தை பிறந்துள்ளது. குழந்தைக்கு தற்போதைய வயது எவ்வளவு? குழந்தைக்கு தற்போதைய வயது 5. அப்போ திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? ஆகவே, சரிங்களா, ஆகவே திருமணமாகி 6 வருஷம் ஆகுது. சரிங்களா? அப்போது தாய், தந்தை, மகன் அவங்களுடைய மொத்த வயது, ஃபஸ்ட் எடுத்தவங்கள அவங்களுடைய மொத்த வயது 126. ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த சராசரி 126ஓட இவங்களுக்கு ஒரு 6 வருஷம், இவங்களுக்கு ஒரு 6 வருஷம், இவங்களுக்கு ஒரு 6 வருஷம், 18. சரிங்களா? 3 6 18 கூட்டினீங்கன்னா 8 2 10 14 மிச்சம் 1 144 கிட்ட வரும். சரிங்களா? ரைட், 144 வரும். இப்போ குழந்தையின் வயது எவ்வளவு? தற்போதைய குழந்தையின் வயது 5. ஸோ தாய், மதர், ஃபாதர், சன், அப்புறம் அந்த குழந்தை, இவங்களுடைய மொத்த வயது பார்த்திங்கன்னா இந்த 144 + 5 149. அந்த மருமகளுடைய ஏஜ் வந்து ஆல்ரெடி இருக்கிற, நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற இந்த 180ஓட, ஏன்னா அவங்களுடைய மொத்த வயது தானே 180ஓட இப்போ கண்டுபிடிச்ச 149 கழிச்சிருங்க. ஸோ கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 10 9 போச்சுன்னா 1, அடுத்து 7 4 போச்சுன்னா 3 31. மருமகளுடைய தற்போதைய வயது இது. மருமகளுடைய தற்போதைய வயது. அவங்க என்ன கேட்குறாங்க? திருமணத்தின் போது மருமகளுடைய வயது என்ன? திருமணத்தின் போதுனா ஒரு 6 வருஷம், கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுன்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 6 வருஷம். அப்போது 31 - 6 = 25. 25 வயசுங்கிறது தான் சரியான விடை.